அனைவருக்கும் வணக்கம். கஷ்டங்களில் சிக்கியவர்களுக்கு ஏதாவது ரூபத்தில் நம்மளால கை கொடுக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஏன்னா நம்மளுடைய கஷ்டத்தை தீர்ப்பதற்கே நமக்கு ஆள் இல்லை. அப்புறம் எப்படி அடுத்தவங்க கஷ்டத்தை நம்மளால தீர்க்க முடியும்? தீர்க்கலாம் அப்படின்ற ஒரு முடிவு மனசு இருந்தால் மட்டும்தான் அவங்களுடைய பிரச்சனையை நாம் காது கொடுத்து கேட்போம். இல்லைனா பிரச்சனையா நல்லா படட்டும், அவனுக்கு இது பத்தாது, இன்னும் பிரச்சனை வரணும், அவன் இன்னும் நல்லா அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் நம்மளை சுற்றி இருக்க அத்தனை பேருமே. அதனால நம்ம யார்கிட்டயாவது போய் கஷ்டம் அப்படின்னு சொன்னா யாருமே நமக்கு கை கொடுக்க மாட்டாங்க. இது நிஜம். அந்த கஷ்டம், நம்மளுடைய கஷ்டம் தீரணும் அப்படின்னா நம்மளே நமக்கு கை கொடுத்துக்க வேண்டியது தான். மற்றவங்க கிட்டலாம் சொல்லாதீங்க, உங்களுடைய கஷ்டத்தை சொல்லாதீங்க. யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, கை கொடுக்க மாட்டாங்க. தன் கையே தனக்கு உதவி. அதனால நம்ம கை தான் நமக்கு கஷ்டத்தை தீர்ப்பதற்கான ஒரு எளிய சூட்சும வழிபாடு. அது என்ன தீபம்? நமக்கு கை கொடுக்கக்கூடிய எளிமையான தீபம். என்ன தீபம்? ஊமத்தங்காய் தீபம். என்னடா இவங்க ஊமத்தங்காயில தீபம் போட சொல்றாங்களேன்னு பார்க்காதீங்க. இதெல்லாம் பழைய சப்ஜெக்ட் தான். அதாவது நம்ம மூதாதையர்கள் யூஸ் பண்ணது தான் இப்ப நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். இந்த ஊமத்தை தீபம் எப்படி போடுறது? அதனால நம்ம வீட்டில் இருக்க வறுமை சுத்தமாக போயிடும். அதனால எனக்கு இந்த கஷ்டம் அந்த கஷ்டம் வாழ்க்கையின் எல்லைக்கே நம்மளை துரத்தி விடும். இந்த கஷ்டம் துன்பம்லாம் அதுக்காக வாழ்க்கையின் எல்லைக்கு நம்ம என்னைக்குமே போகக்கூடாது. வாழ்க்கை வாழ்வதற்கே அந்த வாழ்க்கையை இனிமையா வாழணும். அதுக்கு தான் விதியை மதியால் வெல்லலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன தாந்திரீக சூட்சுமம் நம்ம ஃபாலோ பண்ணணும். பண்ணாலே வாழ்க்கையில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். அந்த கஷ்டம் 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 சொல்லாதீங்க. கஷ்டம்ன்ற வார்த்தை உங்க அகராதியிலேருந்தே தூக்கி போட்டுடுங்க. யாருக்கு தாங்க இல்லை கஷ்டம்? எல்லாருக்குமே இருக்கு. அதெல்லாம் பெருசு பண்ணக்கூடாது. அதை தூக்கி போட்டுருணும். இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுருணும். அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கைய வாழ கத்துக்கணும். அதுக்கு என்ன ரெமெடி, அதுக்கு என்ன தீர்வு, இதை தான் அந்த செகண்ட்ல நாம அட் ப்ரெசன்ட் திங்க் பண்ணணும். அதுக்கு என்ன? இப்போ நான் சொன்னேன் ஊமத்தங்காயில தீபம் போடணும். ஊமத்தங்காய், ஏன் நான் ஊமத்தை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கேன். ஊமத்தை ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அது ஒரு தெய்வீக செடி, தெய்வீக மூலிகை. ஈஸ்வரனுக்கு எப்படி வில்வம் ரொம்ப ரொம்ப பிடிக்குமோ அந்த மாதிரி ஊமத்தை அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு மூலிகை. இந்த ஊமத்தை விஷமானது தான். முட்களும் சரி, அதில் இருக்க அந்த செடியே விஷமான செடி, விஷச்செடி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது சாலையோரத்துலலாம் அங்கங்கே கிடக்கும். உங்களுக்கு இதுவரை தெரிஞ்சிருக்காது. இனிமேல் பட்டு இந்த பதிவு பார்த்தீங்கன்னா பார்த்து மிஸ் பண்ணாதீங்க, எடுத்துட்டு வாங்க. உங்களுக்கு கஷ்டத்தில் உங்களுக்கு கை கொடுக்க போகிற ஒரு கை எது? அந்த நம்பிக்கை ஒரு சைடு இருக்கட்டும். இந்த ஊமத்தக்காய் தீபம் அதுதான் உங்களுக்கு வறுமையை போக்கி உங்களுக்கு கை கொடுத்து தூக்க போகிற ஒரு ஒரு தீர்வு, ஒரு வெல்விஷர்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு உதவி செஞ்ச வந்தால் அவங்கள என்ன சொல்லுவோம்? நம்ம கையெழுத்து கும்பிடுவோம். புண்ணியமாக போகுது, ரொம்ப நன்றின்னு சொல்லுவோம் இல்லையா மனதார? அந்த நன்றியை இந்த தீபத்துக்கு நீங்கள் சொல்லுங்க. இந்த தீபம் யாருக்காக நம்ம போட போகிறோன்றதையும் நான் பதிவில் ஒன்றுனா சொல்லிட்டு வரேன். அதுக்கு முன்னாடி சேனல் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். கட்டுறது இது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவு. எல்லாம் நமக்கு தெரியும்னு சொல்ல முடியாது. ஏதோ எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். எனக்கு எல்லாமே தெரியும் நான் சொல்லலை, ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட கேளுங்க. நான் உங்களுக்கு எப்படி என்ன ஏதுங்கிறத நான் உங்களுக்கு விரிவாக இந்த பதிவோ இல்லை எக்ஸ்பிளைன் பண்ணுறதோ எப்படியோ நான் உங்களுக்கு கமெண்ட்ஸில் பதிலில் வரேன்.
இப்போ நம்ம வீட்டில் மனசில் கஷ்டம், அந்த கஷ்டம் போனோன்னா என்பது கஷ்டம் கஷ்டம்னு நினைக்காதீங்க, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் எல்லாம் நம்மளை மீறிய ஒரு சக்தி இருக்குது, அதுதான் நம்ம தெய்வம். இந்த தீபத்தை யாருக்காக போட போகிறோம்? ஈஸ்வரனுக்காக போட போகிறோம். ஈஸ்வரனுக்கு வில்வ இலையால் அர்ச்சனை பண்ணால் எவ்வளவு மகத்துவமோ அதே மகத்துவம் இந்த ஓமத்தை இலையாலும் நாம் அர்ச்சனை பண்ணலாம். ஈஸ்வரனுக்கு ஊமத்தை இலையால் தாராளமாக அர்ச்சனை பண்ணலாம். இந்த ஊமத்தங்காயால் நீங்கள் தீபம் ஏற்றலாம். ஊமத்தை பூவை சாமிக்கு சூட்டலாம். அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. ஈஸ்வரனுக்கு பிடித்ததுன்னு சொல்லிட்டேன் நான். அதனால் இந்த இலை மருத்துவ குணம், இந்த செடி ஃபுல்லாகவே மருத்துவ குணமும் இருக்குது. அதே சமயத்தில் நமக்கு ஆன்மீக சம்பந்தமான விஷயங்களையும் நமக்கு நிறைய கை கொடுக்கும். எப்படிங்கிறத நான் சொல்லிட்டு வரேன். இந்த முட்களான் அந்த காய் இருக்குது பார்த்தீங்களா, வெறும் முள்ளாக இருக்குங்க, பார்த்து பாருங்க, குத்திரும். அது பாய்சன், அது அந்த காயெலாம். அதனால் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக பறிச்சுட்டு வாங்க. அப்புறம் பறிச்சுட்டு வந்துட்டு அது உள்ள அந்த காம்பு இருக்கு இல்லையா, அந்த இடம் அதை கொஞ்சம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. உள்ளே இருக்க அந்த சதையெல்லாம் எடுத்துடுங்க. எடுத்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு குழி மாதிரி இருக்கும், எண்ணெய் ஊற்றுற மாதிரி. நம்ம எலுமிச்சை பழத்துலலாம் கட் பண்ணி திருப்பி வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி கிடையாது. அந்த ஒரு காயை எடுத்துகிட்டு வாங்க, அந்த காம்பு சைடு மட்டும் கொஞ்சம் பள்ளம் மாதிரி உள்ளே இருக்க சதையெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. ஒரு பள்ளம் மாதிரி வரும், அதில் இலுப்பை எண்ணெய். ஏன்னா ஈஸ்வரன் அப்படின்றதுனால அவருக்கு இலுப்பை எண்ணெய் ரொம்ப ரொம்ப உகந்தது. இந்த விஷயம் நம்ம எதுக்காக செய்ய போகிறோம்? கஷ்டத்தை நீக்குவதற்கு, துன்பத்தை போக்குவதற்கு, வறுமையை நீக்குவதற்கு. அப்படின்னா இலுப்பை எண்ணெய் தான் ரொம்ப ரொம்ப உகந்தது. நெய்க்கு ஈக்குவலான பவர் இலுப்பை எண்ணெய்க்கு இருக்குது. அந்த காலத்தில் இலுப்பை எண்ணெயில் தான் விளக்கேற்றுவாங்க. கோயிலில் கூட ஈஸ்வரனுக்கு இலுப்பை எண்ணெயில் விளக்கேற்றினா ரொம்ப ரொம்ப நல்லது. நம்மளுடைய சக்தி பல மடங்கு பெருகும். என்ன கேட்குறோமோ இமீடியட்டாக நமக்கு ஆக்ஷனில் வந்துடும். அந்த ஒரு விஷயம். அந்த மாதிரி இலுப்பை எண்ணெய் ஊற்றி அந்த ஊமத்தங்காயில் தீபம் ஏற்றுங்க, ஈஸ்வரனுக்கு ஏற்றுங்க. நீங்கள் வீட்டில் கூட ஏற்றலாம். வறுமையில் வாடிக்கொண்டிருப்பவர்கள் இந்த தீபத்தை இப்போ செவ்வாய்க்கிழமை ஏற்றுறீங்கன்னா அதே மாதிரி 9 செவ்வாய்க்கிழமை ஏற்றுங்க. வெள்ளிக்கிழமை ஏற்றுறீங்கன்னா 9 வெள்ளிக்கிழமை ஏற்றுங்க. ஞாயிற்றுக்கிழமை ஏற்றுறீங்கன்னா அதே தான். என்ன டைம், அந்த டைமுக்கு நான் வரேன். ராகு காலத்தில் ஏற்றணுங்க. இந்த விளக்க நாம் ராகு காலத்தில் தான் ஏற்றணும். ஏன்னா இந்த ராகு காலத்துக்கு தான் இந்த செய்வினை கோளாறு, தீய சக்தி, இந்த கஷ்டம், நஷ்டம், துன்பம், இது எல்லாம் திருஷ்டி தோஷம் இதெல்லாம் போக்கக்கூடியது. அதனால் நம்மளுடைய பண வறட்சி எல்லாம் போக்கக்கூடியது. இப்போ என்ன சொல்லுவாங்க, ஒரு கஷ்டம்னு சொல்லுங்களேன், உடனே என்ன சொல்லுவாங்க நம்ம வீட்டு பெரியவங்க, துர்கைக்கு போய் விளக்கு போட்டுவாமா சொல்லுவாங்களா? இது ஒரு ராகு காலத்தில் தான் நம்ம துர்கைக்கு விளக்கு போடுவோம். அதே மாதிரி தான் இந்த விளக்கையும் நீங்கள் ராகு காலத்தில் தான் போடணும். சிலருக்கு கையில் சுத்தமாக பணம் இருக்காது, வறுமை வீட்டில் தாண்டவம் ஆடும், கடன் தொல்லையால் அவசப்படுவாங்க, கழுத்தை நெரிக்கும் அந்த பணப்பிரச்சனை. இந்த மாதிரி சிக்கி தவித்துட்டு கை கொடுக்க யாராவது இருப்பாங்களா அப்படின்னு கேட்போம் இல்லையா, அந்த சூழ்நிலை, அந்த சிச்சுவேஷன் வரும் பாருங்க. அப்பதாங்க தெரியும், கண் கலங்கி நிற்போங்க, அப்படியே அம்போன்னு நிற்போங்க, வழி தெரியாதுங்க. ஏண்டா பிறந்தோம், ஏண்டா இருக்கிறோன்ற ஒரு சூழ்நிலை அந்த நேரத்துக்கு வருங்க. வாழ்க்கை எல்லைக்கு கூட போகலாமான்ற முடிவுக்கு கூட வருவோம். ஆனால் அந்த தப்பான முடிவை யாரும் எடுக்காதீங்க. உங்களெல்லாம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸாகவும் கூட பிறந்தவங்களாம் நினச்சி தான் நான் இந்த பதிவுலாம் சொல்கிறேன். வாழ்க்கையில் கஷ்டம் ஒன் ஆஃப் த பார்ட். ஜெயிக்கணும், வாழ்க்கையில் ஜெயிக்கணும், அது மட்டும்தான் உங்களோட ஆம்பிஷனாக இருக்கணும். அதனால் எந்த பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு முடிவெடுங்க. நம்பிக்கை வைங்க. பணப்பிரச்சனையில் சிக்கியிருக்கீங்களா, கவலைப்படாதீங்க. இந்த தீபத்தை வீட்டில் ஏற்றுங்க. எப்போ ஏற்றணும்னு சொல்லிடுறேன், ராகு காலத்தில். இப்போது சண்டேன்னா 4:30 வரும், ஞாயிற்றுக்கிழமையில் 4:30 வரும். அன்றைக்கி நான்வெஜ் சாப்பிடாதீங்க. அதே மாதிரி செவ்வாய்க்கிழமைன்னா 3:4 வரும் ராகு காலம். அதே மாதிரி வெள்ளிக்கிழமை அப்படின்னா 10:12 வரும் ராகு காலம். இந்த நேரத்தில் கூட நீங்கள் வீட்டில் தீபம் போடுங்க. அதே மாதிரி நீங்கள் இப்போது நம்ம பூஜை புரஸ்காரம்லாம் பண்ணுவோம் இல்லையா, ஒரு 4 கிழமைலாம் பண்ணுவோம் இல்லையா, அப்போ கூட நீங்கள் ஊமத்தக்காயை வச்சு தீபம் போடுங்க. இதை என்ன பண்ணணும் அப்படின்னா,
நம்ம சாலை ஓரங்களில் இருக்கும் இல்லையா, பறிச்சுட்டு வாங்க. பறிச்சுட்டு வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் உள்ளே இருக்க பல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே எண்ணெய் ஊற்றிடுங்க. இழுப்பு எண்ணெய் தான் ஊற்றணும்னு சொல்லியிருக்கேன். ஊற்றிட்டு அது வந்து ஒழுங்காக நிற்காது, ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும் அந்த காய். அதனால் கீழே ஒரு அகல் இல்லைன்னா பசுஞ்சாணி அது வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப உத்தமம். அந்த காலத்தில் நம்ம ஆளுங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, நம்மளுடைய பாட்டிங்கெல்லாம் வீட்டில் பார்த்துருக்கீங்களா, இந்த கார்த்திகை தீபம்லாம் வந்தால் இவ்வளோ குட்டியாக முட்டை மாதிரி செய்வாங்க, உருண்டையாக பசு சாணத்தில். அதை வச்சு அதுக்கு மேலே தான் இந்த அகல் வைப்பாங்க. அந்த காலத்துலலாம் பண்ணுவாங்க. இப்போலாம் நமக்கு சாணம் கிடைக்கிறது இல்லை. கிடைச்சா கீழே பசு சாணம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அது மேலே இந்த தீபம், இந்த காயை உட்கார வைங்க. அதில் எண்ணெய்லாம் ஊற்றி பஞ்சத்திரி போட்டு தீபம் ஏற்றுங்க. ஈஸ்வரனை வேண்டி ஏற்றணும். இந்த தீபம் ஈஸ்வரனுக்கு மட்டும்தான். அதே மாதிரி அதுக்குள்ளே என்ன போடணும் அப்படின்னா, வெண்கடுகு கொஞ்சம் போட்டுடுங்க. அதுக்கு கீழே அந்த அந்த அகலுக்கு அந்த தீபம் ஏற்றுறீங்க இல்லையா, காய் உமத்தங்காய், அதுக்கு கீழே அந்த இலையை கூட வச்சிடுங்க. ஏன்னா அந்த இலைக்கும் நிறைய பவர் உண்டு. அந்த இலையிலும் நம்ம வந்து அர்ச்சனை பண்ணலாம் சொல்லிட்டேன். விநாயகருக்கும் அர்ச்சனை பண்ணலாம், சிவனுக்கும் அர்ச்சனை பண்ணலாம். அப்படிப்பட்ட பவர் கொண்ட இந்த இலையை கீழே ஒன்று வச்சுடுங்க. அதுக்கு மேலே ஒரு அகல் வைங்க. அதுக்கு மேலே இந்த காய் அது உள்ளே இன்சர்ட் பண்ணிவிடுங்க அந்த அகலுக்குள்ளே. அதில் நான் சொன்ன மாதிரி திரி போட்டு உள்ளே வெண்கடு கொஞ்சம் போட்டுடுங்க. போட்டுட்டு இழுப்பை எண்ணெய் ஊற்றி பஞ்சத்திரி போட்டு பூஜை ரூமில் விளக்கேற்றுங்க. உங்கள் குல தெய்வத்தை வேண்டிக்கோங்க. அதோட மெயினாக ஈஸ்வரனை வேண்டிக்கோங்க. வேண்டிட்டு ராகு காலத்தில் நீங்கள் என்ன நினைச்சிங்களோ, உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கோ அந்த கஷ்டத்தை நினச்சி படிப்படியாக எனக்கு குறையணும், நீங்கள் என்ன லைஃப்பில் அச்சீவ்மெண்ட் பண்ணுறீங்களோ, என்னவா வரணும்னு ஆசைப்பட்டீங்களோ அது அந்த ஆசை நிறைவேறுவதற்கான முழு, அதாவது அந்த ஒரு எண்ணத்தை உங்களுக்குள்ளே வச்சுட்டு நீங்கள் முழு மனதோட சாமிக்கிட்ட ப்ரே பண்ணுங்க. ப்ரே பண்ணிவிட்டு ராகு காலத்தில் தான் ஏற்றணும்னு சொன்னேன். மனசார வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுடைய அந்த பணப்பிரச்சனை தீரும். என்ன கஷ்டத்துக்காக நீங்கள் விளக்கேற்றுறீங்களோ அந்த கஷ்டம் தீரும். ஏற்றி நீங்கள் 3 வாரத்தில் உங்களுக்கு அதுக்குண்டான சொல்யூஷன் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்கள் வீடேறி கதவு தட்டும். அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமையில் போடுறீங்க இந்த வாரம்னா, அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை கண்டினியூ பண்ணுங்கள். இந்த மாதிரி 9 ஞாயிற்றுக்கிழமை பண்ணணும். வெள்ளிக்கிழமைனா 9 வெள்ளிக்கிழமை, செவ்வாய்னா 9 செவ்வாய். அந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற கெட்டது, அதாவது வறுமைன்னு சொல்லுவோம், இன்னொன்று தரித்திரம்னு சொல்லுவோம், இன்னொன்று பீடைன்னு சொல்லுவோம், இதெல்லாம் வீட்டை விட்டு போயிடும். வீட்டில் சுபிட்சம் நிலை வரும். இது ஒரு சிம்பிள் சூட்சும பரிகாரம்தான். அதோட உங்களுக்கு வெள்ளிக்கிழமையிலலாம் விளக்கேற்றினீங்கன்னா பண கஷ்டம் நீங்கி செல்வ வளம் அதிகரிக்கும். ஏன்னா வெள்ளிக்கிழமைன்றது மகாலட்சுமிக்கு சேர்ந்த மாதிரி. அதோட இன்னொரு விஷயம், இந்த காயில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, திருஷ்டி தோஷம்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். பணம் நிற்காது, வீட்டில் நிறைய ஏதாவது ஒரு வகையில் இழப்பு வந்துகிட்டே இருக்கும், அவங்களால தாங்க முடியாது. அந்த மாதிரி இருக்கவங்க என்ன பண்ணுங்கள், ஒரு புதிய மண் சட்டி வாங்கிக்கோங்க. அதில் ஊமத்தங்காய் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதான் ஒரு ஊமத்தங்காய் போட்டுக்கோங்க. படிகாரம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. தெருமண் கொஞ்சம் அள்ளின்னு வந்து அதில் போட்டுருங்க. போட்டுட்டு தெருவாசலில் தான், வெளியில் தான் நிற்க வச்சு செய்யணும். யாருக்கு திருஷ்டி பட்டிருக்கோ அவங்கள கிழக்கு முகமாக நிறுத்திட்டு அந்த மண் சட்டியில் போட்டிருக்கீங்க இல்லையா, ஊமத்தங்காய், படிகாரம், தெருமண், இது 3த்தையும் அவங்களுக்கு கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றி போடணும். சுற்றி போட்டுட்டு அப்படியே தலை முதல் பாதம் வரை அப்படியே இறக்கிடணும். இறக்கிட்டு முச்சந்தி இருக்கா பாருங்கள், 3 தெரு கூடுற இடம் தான் முச்சந்தின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல போயிட்டு அந்த மண் சட்டியை போட்டு உடச்சிடணும். அப்போது அவங்களுடைய கண் திருஷ்டி காணாமல் போகும். அதே மாதிரி இந்த போட்டு உடைச்சிட்டு திரும்பி பார்க்காம வந்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் குளிச்சுட்டு உள்ளே வந்துடணும். அதுக்கப்புறம் விடுங்க அந்த டாபிக். அந்த மாதிரி இந்த செடியை வந்து நீங்கள் தொட்டிங்கன்னா, இது எல்லாமே நான் சொன்னேன், விஷம் விஷத்தை முறிக்கும், இருக்க முட்களை எடுக்கும். நம்ம வாழ்க்கையில் இருக்க அனைத்து விஷத்தையும் எடுக்கக்கூடிய பவர், நம்ம வாழ்க்கையில் இருக்க அனைத்து முட்களையும் எடுக்கக்கூடிய பவர் இந்த ஊமத்தை செடிக்கு இருக்குது. இந்த ஊமத்தை தீபத்துக்கு இருக்குது. இந்த ஊமத்தை தீபத்தை நீங்கள் வீட்டில் போட்டுட்டு வாங்களேன். ஒரு வாரம் போடுங்க. போட்ட உடனேலாம் தெரியாதுங்க.
1 வாரம் போடுங்க, 2 வாரம் போடுங்க. உங்களுக்கு அதுக்குள்ளேயே கண்டிப்பாக உங்களுடைய மனநிலையே மாறும். இந்த இலையில் இருக்கு இல்லையா, இந்த இலையை விநாயகருக்கும் அர்ச்சனை பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இந்த பூலாம் வந்து பைத்தியத்தையே தெளிவிக்க, அதாவது பைத்தியத்தையே சரி பண்ணக்கூடிய ஒரு பூ இந்த பூ. அப்படின்னா பார்த்துக்கோங்க, அவ்வளவு அற்புதம் நிறைந்த தெய்வீக சக்தி வாய்ந்த அதாவது நேர்மறை ஆற்றலை கொண்ட இந்த ஊமத்தை, விஷச்செடின்னு நினைக்காதீங்க, விஷத்தை முறிக்கும் சொல்லிட்டேன். இந்த செடியை எங்கே பார்த்தாலும் இனிமேல் பட்டு விடாதீங்க. பார்த்து முள் குத்தாமல் எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ணிவிட்டு கையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் பசங்களெல்லாம் தூக்குங்க. பசங்க கூடலாம் விளையாடுங்க வாயிலெல்லாம். அதுக்கப்புறம் இந்த ஏதாவது ஊட்டி விடுறதா இருந்தால் குழந்தைங்களுக்கெல்லாம் நல்லா கையை கழுவிட்டு ஊட்டி விடுங்க. ஏன்னா இந்த செடி ஃபுல்லாகவே பாய்சன். ஆனால் அந்த பாய்சன் செடி தான் நமக்கு அருமருந்து. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டத்தையும் துன்பத்தையும் வறுமையையும் போக்கக்கூடிய அருமருந்து இந்த ஊமத்தை செடி, ஊமத்தை காயில் போடுற அந்த தீபம். நன்றி.